பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற அவமானத்தையும் நிந்தையையும் கர்த்தர் நீக்குகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாட் சீசனிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குயவன் கையால் வணையப்பட்ட எந்த ஒரு மண் பாத்திரமும் உடனடியாக பயன்படுத்த முடியாது. நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் இட் ஹேஸ் டு கோ த்ரூ இட்ஸ் சீசனிங் டைம். அதை நல்லா வெயிலில் காய வச்சு ஊற வச்சு எண்ணெயில் சூடுபடுத்தப்பட்டு அது ஸ்ட்ரென்தன் ஆன பிறகாக தான் அந்த பாட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் த சீசனிங் டைம். அது வரைக்கும் அந்த பாத்திரம் ஒரு ஓரமாக தான் இருக்கும். அதற்காக அது தள்ளப்பட்ட பாத்திரம் கிடையாது. அது உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்காக அது காத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில அவமானத்திற்குள்ளாகவும் நிந்தைகளுக்குள்ளாகவும் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். அன்னாள் மாதிரி குழந்தை இல்லாமல் அவங்க எவ்வளோ ஆண்டுகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் குழந்தை இல்லாதது ஒரு அவமான சின்னமாய் பார்க்கப்பட்டது. அவங்க கடந்து போகாத கஷ்டமே கிடையாது. நம்ம ட்ரெண்டில் சொல்லணுன்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக அவங்க கடந்து போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி அர்ப்பணித்து ஜெபித்தார்கள். இவ்வளவு நாள் அது என்னுடைய தேவையான ஜெபமாக மட்டுமே இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்நாள் ஜெபிக்கின்ற ஜெபம் கர்த்தருடைய மகிமைக்கென்று, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய தேவைதான், ஆனாலுமே நான் உங்களுடைய மகிமைக்காக உங்களுக்கே நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து பொருத்தனையோடு ஜெபித்தார்கள். இன்றைக்கும் கூட நீங்கள் எத்தனையோ காரியங்களை உலக தேவைக்காகவும் தன்னுடைய பர்சனல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இவ்வளவு நாளாக கிடைக்காம நிறைய கஷ்டங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமைக்கென்று நீங்கள் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஊற்றும் பொழுது, உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாய் பரலோகம் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த அவமானத்தையும் நிந்தையையும் மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கின்ற ஆண்டவரே, அப்பா, அவர்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிற எவ்வளவு அவமான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நிந்தையின் நேரங்களாக இருக்கட்டும், ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கி அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். நீர் அப்படியாகவே ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you.